Shloka number 17. Answer to question 1 continues here in this shloka. So let's see how this shloka goes. Yatha sarvani bhutani bhavantyati yukakame. Yatha sarvani bhutani bhavantyati yukakame. Yasmimsha pralayam yanti पुनरेव युगक्षये. यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மிம்ஸ்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. யத சர்வாணி ரிப்பீட் பண்ணுங்கள், மியூட்லேருந்து வெளில வந்துட்டு ரிப்பீட் பண்ணுங்கள். யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மிம்ஸ்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. புரியுறதா? ஓகே, யாராச்சும் திருப்பி சொல்லணுன்னா சொல்லி பாருங்கள், இல்லாட்டி we can go for the meaning. ஒரு வாட்டி வேணால் சொல்லலாம். யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மிம்ஸ்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட மீனிங் முதல் கொஸ்டின் என்ன? ஹூ இஸ் மை அல்டிமேட் காட்? அதோட பதில் தான் இதில் சொல்லி முடிக்கிறார். இந்த ஸ்லோகமும் அதுக்குண்டான பதில் தான். யத சர்வாணி, யத அப்படின்னாலே யாரிடத்திலிருந்து, ஃப்ரம் ஹூம் அப்படின்னு அர்த்தம். யத சர்வாணி பூதானி அப்படின்னா அனைத்து உயிரினங்களும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து அணுக்களும் உருவாகிறதோ. பவந்த் யாதி, ஆதி யாதி யுகாகமேங்கிறத பவந்த் ஆதி யுகாகமே. ஆதி யுகாகமே, யுகம்னா த கிரியேஷன், த சிருஷ்டி, ரைட்? ஸோ ஆதி யுகாகமேனா பிகினிங், ஆரம்பம். எவன் ஒருவனிடமிருந்து சர்வாணி பூதானி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஆதி யுகாகமே கிரியேஷன், இட்ஸ் கெட்டிங் உருவாகிறதோ, காப்பாற்றப்படுகிறதோ, இட்ஸ் கெட்டிங் கிரியேட்டட். ஃப்ரம் ஹூம் ஆல் த பீயிங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் கெட்டிங் கிரியேட்டட். தட் சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம அந்த சிருஷ்டி நடக்கிறதுக்கு உண்டான அந்த சைக்கிள். யத சர்வாணி பூதானி பவந்தி ஆதி யுகாகமே. யாரிடத்திலிருந்து இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து அணுக்களும், ஹியூமன் பீயிங்ஸும் உருவாகிறதோ, காப்பாற்றப்படுகிறதோ. யஸ்மிம்ஸ்ச பிரளயம், பிரளயம்னா த டிசோசியேஷன் ஆஃப் திஸ் ஆர் டிசல்யூஷன் ஆஃப் திஸ் காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது இந்த கிரியேஷனுக்கு உண்டான அந்த சைக்கிளோட எண்டு எல்லாமே முடிஞ்சு திருப்பி நம்ம கடவுள்கிட்ட போகிறோம்ல, அனைத்து உயிரினங்களும் அழிந்து போகிற அந்த ஒரு கட்டம், அந்த ஒரு யுகம் முடிகிற ஒரு ஸ்டேஜ், அதுதான் பிரளயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரளயம் வந்துடுதுன்னு சொல்கிறதுனா இட்ஸ் லைக் டிசல்யூஷன், கம்ப்ளீட் எண்ட் ஆஃப் அ சைக்கிள் ஆர் எண்ட் ஆஃப் அன் ஈரா, எது வேணால் சொல்லலாம். லயம் அப்படிங்கிற வார்த்தை அதோட அர்த்தம் என்னென்னா லயம், பிரளயத்தில் வர லயமோட மீனிங் when something gets created from an object and then it again goes back to the object at the end. ஸோ அந்த ஒரு சைக்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள், அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனுக்கு பேர் லயம். எந்த ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதோ திருப்பி அந்த இடத்துக்கே போய் முடிஞ்சிடுறது, அதோட ஓவர். ஸோ அதுக்கு பேர் தான் லயம். அதனால் பிரளயம்னா வேர் த சிருஷ்டி ஹேப்பன், வேர் த கிரியேஷன் ஸ்டார்டட், த சேம் பாயிண்ட் இட்ஸ் கெட்டிங் எண்டட். ஸோ எவன் ஒருவனிடத்திலிருந்து இந்த உயிர்கள் அனைத்தும் உருவாகிறதோ, சிருஷ்டிக்கப்படுகிறதோ, அவனிடமே
இந்த யுகம் முடிந்த பிறகு போய் சேருகிறது. அவன்கிட்டயே திருப்பி அடைகலம் திரும்பி போய் என்ன ஆறுதுன்னா அவனோட உலகத்துக்கே போய் சேர்ந்துடுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒருவன் தான் நம்ம எல்லாருக்குமே முதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். ஹீ வில் பி த சுப்ரீம் ஹியூமன் பீயிங், சுப்ரீம் காட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது தான் இந்த புனரேவ யுகக்ஷயே. புனரேவ அப்படின்னா the universe, the whole universe from whom it got created and by whom it's getting ended and to whom we are all getting surrendered back. So that person, Sriman Narayanan, is our supreme being. அவர் தான் நம்ம எல்லாருக்கும் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பீஷ்மர் முடிஞ்சதுப்பா, அவனோட 6 கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். யுதிஷ்டருக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி. இதோட என்னன்னா இது முடிஞ்சிருத்தினாலே அவர் முடிச்சிருக்கலாம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமோட ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம் நம்ம, யுதிஷ்டரனுக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும், அதனால அவன் பீஷ்மர்கிட்ட வந்தான், இந்த 6 கேள்விகள் கேட்டான். அவர் ஸ்டார்ட் ஆனது எப்படி, அவங்க எல்லா குருமார்கள் எல்லாருக்கும் அவங்க வணக்கம் சொல்லி அந்த பிரார்த்தனா ப்ரேயர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த 6 கேள்விக்கு வந்தார். 6 கேள்விக்கு உண்டான ஆன்சர் எல்லாமே விஷ்ணு அப்படின்னு இப்போ தெரிஞ்சிடுது நம்மளுக்கு. ஸோ இதோட அவர் என்ன சொல்லியிருக்கலாம், கிளாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் பீஷ்மா டிடன்ட் ஸ்டாப் வித் தட். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லோகம்லாம் என்ன அப்படிங்கிறது தான் we are going to see. பட் இதோட அந்த 6 questions are done and dusted. அவரோட பதில்கள் முடிவு பெற்றன. ஓகேவா? யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மிம்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. யாரிடத்திலிருந்து உலக அணுக்கள் உருவாகிறதோ காப்பாற்றப்படுகிறதோ எவனிடத்தில் இவ்வனைத்தும் திரும்ப போய் சேருகிறதோ அவன் ஒருவனே நம்முடைய முதற் கடவுள். இங்கிலீஷ் பீப்புளுக்கு he is the one from whom all the beings are created in this world during the beginning of the yuga. அதுதான் ஆதி யுகாகமே, the srishti, start of the cycle, creation cycle. And to whom all these beings go back at the end of the yuga. It is him who we have to consider as our supreme being. So அதுதான் இந்த ஸ்லோகாவோட மீனிங். And number first question ஓட ஆன்சர். Understood அப்பா? தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும். புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதுடா.